நாமத்தினாலே உங்களை யாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வழியில் நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். இவ்வளோ நேரம் நாங்கள் கர்த்தரை ஆராதித்தோம். இந்த வழியில் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் ஒருவரும் செவி கொடுக்கிறோம். நாங்கள் யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். யோவான் 10க்கு திருப்பிக் கொள்வோம். 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். நானே வாசல், என் வெளியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றே வேறென்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய நாளிலும் கர்த்தாவே கூறி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தாவே சுவாமி, என்னுடைய வார்த்தைகள் மூலமாக நீர் பேசி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதாக நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய அடியை மறை உம்முடைய பரிசுத்த ஆவியாளர் மூலமாக உண்மை நீ கர்த்தாவே சுவாமி மகிமைப்படுத்தும். அப்படிங்க செய்கிற கிருபைக்காக உண்மை நன்றி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் உடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அன்றைய உம்முடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினால் விடுதலையாக்கப்பட்டவர்களாக அன்றைய எப்பொழுதும் உமது சமூகம் கூறி வர உதவி செய்யும். அப்படி கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ரைட். இதனால் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் உனது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவர் யார்? உனது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவர் யார் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னு சொன்ன நாங்கள் வாசிச்சோம் 9வது வசனத்திலிருந்து, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நீங்க நாம் எல்லாம் கவனிக்கிற பொழுது ஒரு விசேஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, அதாவது இந்த உலகத்துல அநேகமான நல்ல கவனிக்க அநேகமான மத வழிபாடுகள் இருக்கிறது. அப்ப இந்த மத வழிபாடுகள் அநேகமாக இருந்தால் அதுல நீங்க பார்க்கும் பொழுது அநேகமான தேவர்களை குறித்ததான காரியங்களையும் நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அநேகமான தேவர்களை குறித்து அந்த மதங்கள் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா பறைசாற்றி. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவர் இங்கே 100க்கு 100 மனிதனாகவும் தேவாதி தேவனாகவும் இருக்கிற வேளையில அவர் தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் அங்கே கூடி வர செய்து அவர் பேசுகிற பொழுது அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நானே வாசல் அப்படிங்கிற. நானே வாசல் என்றால் அதாவது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை, நானே என்றதான அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒரு தனிப்பட்ட நபர். இந்த தனிப்பட்ட நபர் என்ன சொல்ல வருகிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் கிடைக்க வேண்டிய ரட்சிப்புக்கு ஒரு நபர் தான் அந்த ரட்சிப்பை கொடுக்க முடியுமே தவிர அது எந்த மதமும் அந்த ரட்சிப்பை என்ன செய்ய முடியாது ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு மதம் என்ற ரீதியில, மதங்கள் என்ற ரீதியில அநேக ஜனங்கள் ரட்சிப்பை வாஞ்சிக்கிறாங்க. ரட்சிப்பு விடுவிப்பு, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே, எனக்கு ரட்சிப்பு வேணும் ஆண்டவரே, என் துக்கத்திலிருந்து எனக்கு சந்தோஷம் வேணும் ஆண்டவரே சொல்லி அநேக ஜனங்கள் இவ்விதமாக இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட ரீதியில அவங்களுடைய பிரயாசப்படுகிறதே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களோடு பேசுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை நானே வாசல். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அந்த நபர். ஒரு நபர் மூலமாக மட்டும்தான், ஒரே ஒரு நபர் மூலமாக மட்டும்தான் இந்த உலகத்துல எல்லா மனிதனுக்கும் ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்றத மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்ப நீங்க அநேகமான காரியங்கள் நீங்க பார்ப்பீங்க, அநேக தேவர்களை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்குது. சாரி, ஆனா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது சொல்ற 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்ப அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்க சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களுமாக என்ன பண்ணாங்க இருந்தாங்க. ஆனா நான் உங்களிடத்துல வருகிற பொழுது எப்படி வந்தேன்னா, நீங்க என் மூலமாக நீங்க என்ன செய்ய வேணும், ரட்சிக்கப்பட வேணும். அதுக்கு நான் தான் வாசல் என்று சொல்லுகிறார். அப்ப வாசல் என்றால் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மத வழிபாடு ஸ்தலமோ அல்லது நாங்களா இன்னைக்கு உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறதான அநேகமான மார்க்கங்களும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ரட்சிப்பை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக இங்கே சொல்ல வருகிறதை நாங்கள் பார்ப்பதாக இருக்கிறேன். சாரி, அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த காரியத்தை சொல்லும்போது அப்படி ரட்சிக்கப்படக்கூடியவன், அதாவது அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறவன், அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறவன். நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா உத்தரவின்றி என்ன செய்யாத,
உட்பிரவேசியாதுன்னு சொல்லி போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. உத்தரவின்றி என்ன செய்யாதீங்க, உட்பிரவேசியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அநேக விதமான பாவிகளை எல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால், ஒருவன் என் வழியாக உட்பிரவேசித்தால். அப்ப நான் அல்லது என் என்றதான வார்த்தையெல்லாம் ஒரு தனிப்பட்ட நபரை குறிக்கிறது. அந்த தனிப்பட்ட நபர் என்ன செய்தார் என்றதை நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்ன சொல்ல பாருங்க, அடுத்து நீங்க பார்க்கிற பொழுது 11வது வசனத்தை நீங்க கவனிக்கிற பொழுது, நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆடுகளை நீங்க ஆடுகள்லாம் பிடிச்சி வளர்ப்போம். நிறைய பேர் நம்ம வந்து ஆடு வளர்ப்போம். ஆடு வளர்க்குறவங்க ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பாங்களா, இல்லாட்டி ஆடு வளர்க்கப்பட்டவனுக்கு தன் உயிரை கொடுக்குமா? கேள்விக்கு என்ன சொல்றீங்க? வளர்க்கப்பட்டவனுக்கு ஆடு தன்னுடைய உயிரை என்ன செய்யும், கொடுக்கும். சரி, ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிற பொழுது சொல்றார் வந்து, நான் உங்களை நல்ல மேய்ப்பனாக மேய்க்கிறேன், ஆனா உங்களுக்காக நான் என்னுடைய ஜீவனை என்ன செய்ய போறேன், கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார். உங்களுக்காக ஜீவன். ஆடு என்று அவர் எங்களுக்கு முன்குறித்து காட்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகள் வந்து சாரி ஒருவரால் மேய்க்கப்பட வேணும். ஆடுகள் வந்து என்ன செய்யப்பட வேணும், ஒருவரால் என்ன செய்யப்பட வேணும், மேய்க்கப்பட வேணும். அந்த ஆடுகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆடுகளுக்கு ஒரு தொழுவம் கட்டப்படும், அல்லது ஒரு மந்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தொழுவம் கட்டப்பட்டு அந்த மந்தையில தான் அந்த ஆடுகள்லாம் என்ன செய்யப்படும் இருக்கும். அப்ப அந்த ஆடுகள் வந்து குறிப்பிட்ட நேரத்தில் திறக்கப்படுகிறது. அது போய் என்ன செய்யணும் சொன்னா, தேவையான அளவு அது சாப்பிட்டு திருப்பி வந்து அந்த மந்தைக்கு என்ன வந்து சேர்த்து தண்ணி காட்டுகிறது, சாப்பாடு காட்டுறது எல்லாமே அந்த ஒரு மெய்ப்பெண் என்ன பண்ணுவான்னா செய்வான். இந்த மெய்ப்பெண்ணை கண்ட உடனே ஆடுகளுக்கு தெரியும், நம்ம திறக்க போறாரு, நமக்கு சாப்பாடு கொடுக்க போறா, நம்ம தண்ணி கொடுக்க போறான்ற விஷயம் எல்லாம் அந்த ஆடுகளுக்கு சும்மாவே என்ன செய்யும், தெரியும். அப்ப ஆடுகள் என்று ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் எல்லாரும் எப்படி இருந்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய புத்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 36வது வசனம் சொல்றது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க வாசிங்க. எல்லாரும் அவர் திரளான ஜனங்களை கண்டார், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. இந்த மேய்ப்பன் ஒரு மேய்க்கக்கூடிய ஒருத்தர் இல்லாம இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து அது ஒழுங்கற்று தெரிகிறது, ஒழுங்கு இல்லாத நிலையில சுத்திட்டு இருக்கும். அதுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வரப்போகுதுன்றது அதுங்களுக்கு தெரியாது. சரி, அது மட்டும் இல்லாம மேய்க்கக்கூடியவனுக்கு தெரியும் எந்த இடத்துல கொண்டு போனா அந்த ஆடுகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்க முடியும்னு தெரியும். அப்ப அந்த ஆடுகள் போய் சும்மா தேவையில்லாம போய் என்ன நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பேப்பர் சொப்பின் பேப்பர்லாம் நினைச்சிட்டு இருக்கும். ஆடுகள் வந்து சாப்பிட்டு செத்து போறதை நம்ம பார்க்கறது யாரும். ஆடுகளை மேய்க்கக்கூடியவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, மேய்ப்பன் இல்லாதனால அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எப்படி இருந்துச்சா, தொய்ந்து போய் வாசிங்க. அவர்கள் வந்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்கள். அவங்க எல்லாம் தொய்ந்து போய் இருந்தாங்க. அப்படி என்ன சரியான சாப்பாடு இல்லாம முள்ளும் தோடுமாக என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. சிதறப்பட்டவர்கள். சிதறி போனாலே பிரச்சனைகள் தான். நல்லா கவனிங்க. அப்ப பாதுகாப்பு வேலிக்குள் இருக்க வேணும் ஆடுகள். ஒரு பாதுகாப்பு வேலிக்குள் இருந்தால்தான் அந்த ஆடுகளுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பை அவர்கள் இழந்து விடுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல மேய்ப்பர்கள் இல்லாதனால அது என்ன பண்ணிட்டு இருக்குது, தொய்ந்து போய் முள்ளும் தோளுமாக என்ன செஞ்சிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா, இந்த ஒழுங்குமுறை இல்லாததுனால நடாத்தப்படக்கூடிய இடத்துல அவர்கள் சரியான விதத்தில் கட்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்னிலையில ஒப்பு கொடுத்து நடத்த முடியாததுனால எத்தனை முட்டாள்தனமான பிரச்சனைகள்ல இறங்கி, நல்லா கவனிங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு கிட்டத்தட்ட 30 நாளும் சில பேர் வேலை செய்வாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவாங்க. சாப்பாடெல்லாம் நீங்க பார்த்து ஒழுங்கான ஒரு சாப்பாடை சாப்பிட கிடைக்காது. சானே இப்படிலாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த காசுகளை யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு சார் இவங்க சாப்பாடு இல்லாம இவங்களுடைய சந்தோஷத்துக்கு எந்த ஒரு காரியத்துக்கும் இல்லாம அவ்வளவு போராட்டத்தை அனுபவிச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த உலகத்துல எவ்வளவு பேருக்கு கவனிச்சு பாருங்க. இதுல என்ன காரணம், என்ன காரணத்தினால இது நடக்கிறது அப்படின்னா, என்ன காரணம், இவங்க ஒரு மந்தைக்குள் கூட்டி கட்டப்பட்டு இருந்தால், இவர்களை மேய்ப்பதற்கு ஒரு மேய்ப்பன் இருந்திருந்தால், அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆடுகளுடைய ஆரோக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், இந்த ஆடுகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு தேவை, இந்த ஆடுகளுக்காக என்னெல்லாம் செய்யணும் என்றதை மிக தெளிவாக என்ன பண்ணிருப்பார், வந்தாங்க செய்திருப்பார். இன்னைக்கு இதுகள் இல்லாதனாலதான் இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏனென்று சொன்னா ஆடுகள் வந்து மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யுமா, செவி கொடுக்குது. மேய்ப்பன் சத்தம் செவி கொடுக்கிறது.
அந்த செவி கொடுத்தல் இருக்குமானால் நாம் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. சில வீடுகளில் நான் பார்த்துருக்கிற வந்து பிள்ளைகள் வந்து 2-3 பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு கூட ஆசைப்பட்ட சாப்பாடை வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு இந்த குடும்பங்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது. நிறைய குடும்பங்கள் என்ன செய்யுது, பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இல்லையா. ஆனால் உழைக்கிறாங்க. என்ன நடக்குது, வர்ற சம்பளத்துக்கு என்ன நடக்குது? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை? சில நேரம் ரோடுகளில் போகிறதுக்கும் பயம். ஒரு கடைக்காரன் நம்மள என்ன செய்வான், சாதாரணமாக பேச மாட்டான், வாய் திறந்தால் எப்படி பேசுவான், வித்தியாசமான முறைகளில் பேசுவான். பயங்கரமான போராட்டத்தின் மத்தியில் போய் கொண்டிருக்கிறதான ஜனங்களாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இருக்கிறார் இல்லையா. ஆண்டவர் இயேசு சொல்றாரு வந்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகள் அது தொய்ந்து போயிருக்கும். வேற எப்படி இருக்கும், அது சிதறப்பட்டு போயிருக்கும். சிதறப்பட்டு போயிருக்கும் என்ன அர்த்தம்? கணவனையும் மனைவியும் யார் இணைச்சது? தேவன் இணைத்தது. இப்ப சிதறப்பட்டிருக்கும். எதுக்காக, என்ன காரணத்துக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில கடந்து போகக்கூடியவர்கள். புருஷன் எங்கேயோ இருப்பார், மனுஷன் எங்கேயோ இருக்கும், மனைவி எங்கேயோ இருக்கும், புருஷன் எங்கேயோ இருப்பார். அப்ப ஆண்டவர் சொல்ற தேவன் இணைத்தது மனுஷன் என்ன செய்யக்கூடாதான், பிரிக்க கூடாது. ஆனா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, எங்களுக்கு இருக்கிற துன்பங்கள், எங்களுக்கு இருக்கிற வேதனைகள், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தம் நாங்க பிரிந்து வாழுகிறோம். நிறைய பேர் பிரிந்து வாழ்கிறார்கள். காரணம் என்ன, அவங்களுக்கு மெய்ப்பன் இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, பிரிஞ்சு போய் வேதனைகளால் நினைஞ்சிட்டு இருக்காங்க, வாழ்க்கையில வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வார்த்தை இந்த நாளில் எங்களோடு கூட பேசும்போது உனக்கான துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவர் யார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். யார் நம்மை சந்தோஷப்படுத்த முடியும்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சார் சொல்ல வந்து எனது வழியாய் ஒருவன் உள்ளே பிரவேச ஆண்டவராகிய தேவன் ஒருவர். நல்ல கவனம், நானே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவர் என்ற ஒரு நபர். அந்த ஒரு நபர் சொல்றார் என் வழியாய் அப்படின்னா, என் வழியாக ஒருத்தன் உள்ள பிரவேசிச்சா அவன் ரட்சிக்கப்படுவான். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லுங்க பார்ப்போம். சாரே, இந்த உலகத்துல வானத்தையும் பூமியும் படைத்தவர் எத்தனை பேரு? சாரே, இந்த உலகத்துல கடவுள் என்பவர் யார்? எத்தனை கடவுள்கள் இருக்கலாம் அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை நீங்க கவனிச்சு பார்க்கிற நேரம், எனக்கு முன்னால நிறைய பேர் வந்தாங்க. அவ்வளவு பேர் யாரா இருந்தாங்க? கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களுமாக இருந்தாங்க. அவங்க கள்ளர்கள் கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கள்ளர்களுடைய கொள்ளைக்காரர்களுடைய எனது அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் வசனம், யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எப்படி சொல்லுது அப்படின்னா, அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி. திருடன் வந்து திருடுறதுக்கும் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் என்ன செய்யறான், வாரம். அப்படின்னா திருடன் என்பவன் வந்து என்ன செய்வான் அப்படின்னா, அவன் வந்து தன்னலம் கருதியவன், ஒரு சுயநலவாதி. தனது விருப்பத்துக்காக, தன்னுடைய விருப்பத்துக்காக மட்டும் வாழ்பவன். தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா யாரையும் கொல்றதுக்கு கூட என்ன செய்ய மாட்டான், தயங்க மாட்டான். அவனுக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி யாரை வேணும் கொண்டு போடுவோம். ஏன்னா அது வந்து திருடனுடைய நோக்கம். அப்ப இந்த திருடர்கள் என்ன சொல்லி, எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்தாங்க, ஆனா என்ன எப்படிப்பட்டவங்களாம், இல்ல கொள்ளைக்காரர்களும் திருடலுமா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் உங்ககிட்ட பிடிச்சி திங்கிறதுக்காக நினைஞ்சாங்க வந்தாங்க, உங்கள்கிட்ட பிடிச்சி சாப்பிட்டு வந்தாங்க, உங்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்துவதற்காக வந்தாங்க சார். ஏனென்றால் அவங்க எல்லாரும் தன்னலம் கருதியவர்கள், சுயநலம் மிக்க ஜனங்கள். தன்னுடைய சந்தோஷத்துக்காக யாருடைய சந்தோஷத்தை வேணாலும் என்ன செய்வாங்க, அழிக்கக்கூடியவர்கள் சாரி. அதுதான் ஒரு திருடனுடைய காரியம். இன்னைக்கு நீங்க நோமலை கவனிச்சு பாருங்க சாரி. ஒருத்தனுக்கு ஒரு அசுத்தாவி பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு அசுத்தாவினால் ஏதோ பிடிக்கப்பட்டு ஒரு பிரச்சனை இருக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க சில 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 பேர் என்ன பண்ண, ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டுருவாங்க, உங்களை வளர்த்தி போட்டுருவாங்க. அவ்வளவு என்ன பண்ணிட்டு கொண்டு போயிருக்கு கொடுத்தா. அன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு கிழமைக்கு தேவையான சாப்பாடு சாமான் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவான், இந்த மக்கள் கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவான் சாரி. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அசுத்தாவியை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னோன்னே அது அப்படியே போய் சேர்ந்துடும். அவர் எந்த விதமான ரீதியிலையும் மனுஷர்களை துன்பப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையவே கிடையாது. ஆனால் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பல மார்க்கங்கள், பல மத வழிபாடுகள் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, மனிதர்களை கொள்ளையடிச்சு தங்களுடைய சந்தோஷத்துக்காக சாரி மற்றவர்களெல்லாம் துன்பப்படுத்துகிறதுல மிக உறுதியாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க சாரி. இதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஆனால் இவங்க ஒழுங்கற்றவர்களாக இருக்கிறாங்க, இவங்க சிதறி போய் கிடக்கிறாங்க. காரணம், இவர்களுக்கு நல்ல மெய்ப்பொருள் ஒருத்தர் என்ன செய்யப்படல இல்லை.
அப்ப நல்ல மேய்ப்பர் உங்களை எல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு மேய்ப்பர் தேவை. அந்த மேய்ப்பனாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவர் வந்ததனுடைய நோக்கமே சாரி ஆடை தனக்காக பலி செலுத்துவதற்காக அல்ல. ஆடுகளை யாரு? நாம் எல்லாரும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளை அவருக்கு பலியாக செலுத்தும்படியாக என்ன செய்யல, அப்படி எல்லாம் சொல்லல. நல்ல கவனி. நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த காலத்துல எல்லாம் சிறு பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. பிள்ளைகளை கொண்டு போய் பலி செலுத்துவாங்க. பலிநடத்தை வெட்டி பலி செலுத்துவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்காக நான் என்னை பலியிட போகிறேன், ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை என்ன பண்ண போறேன், கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பரை சார், நல்ல ஒரு மேய்ப்பர், இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவனை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை நம்ம எங்க பார்க்கலாம்னா எங்கேயுமே உலகத்தில் செய்ய முடியாங்களா? பார்க்கவே முடியாது. ஒரு தனி நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பு என்ன செய்கிறது, வருகிறது. நல்ல கவனிங்க. அப்ப நீங்க இன்னொரு பகுதியை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சா எனக்கு மட்டுள்ள விடுதலை, என் குடும்பத்துக்கும் சேர்த்து அந்த விடுதலை என்ன செய்யறாரு அவர் தருகிற. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தார் என்ன செய்யப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க. இயேசு கிறிஸ்து என்றதான அந்த நபர் என்ன பண்றாருன்னா, நல்ல கவனிங்க, எனக்கு ஒருத்தருக்கு மற்றொரு ரட்சிப்பை கொடுத்தா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டனா என் குடும்பத்தை குறிச்சதான கவலைகளையும் வேதனைகளையும் என்ன பண்ணிட்டு உட்கார்ந்துருப்பேன். ஆணுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு விடுதலை கொடுத்தா என் குடும்பத்துக்கும் என்ன பண்ணிடணும், அந்த விடுதலையை கொடுத்து விட வேண்டும். ஏனென்றால் அவர் என்ன விஷயம் இருந்த அப்படின்னா, அவர் கொஞ்சமா சந்தோஷப்படுத்துகிற தெய்வம் அல்ல. எங்களை சந்தோஷப்படுத்தினா எங்களை நிறைவான சந்தோஷத்துக்கு என்ன செய்வார், அவர் வழி நடத்துகிற தெய்வம். அவர் முழுமையான சந்தோஷங்களை கொடுப்பார். எங்க குடும்பத்தை நான் ரசிக்கப்படுகிறேன், என்னுடைய மனைவி ரசிக்கப்படாது, என்ன நிலைமை என்ன ஆகும், அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும் பிரச்சனை சாரி, என் பிள்ளைகள் ரசிக்கப்படாது என்ன ஆகும் நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா, நீ இயேசுவை விசுவாசி, அவர் தனி நபராக இந்த உலகத்துக்கு வந்தது உனக்காக தன்னை பலியாக்கும்படியாக என்ன செஞ்சிருக்கிறார், வந்திருக்கிறார். சரி, அப்ப நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கும் அந்த ரட்சிப்பு என்ன செஞ்சிடும், வந்துவிடும். சரி, ரட்சிப்பு என்பது என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய விடுதலை. சானே, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் சொல்லுகிறது. சானே, ரட்சிப்பு வந்து யாருடையதான் வாசிங்க. சங்கீதம் 3:8. ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நல்ல கவனிங்க. எந்த மனிதனாலும் தன்னுடைய நல்ல கவனிங்க, ஒரு நல்ல விதமான ரீதியில தான தர்மங்களை பண்ணி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து சாணி பாத யாத்திரைகள் போய் இப்படி எத்தனையோ காரியங்கள் எல்லாம் பண்ணி சாணி, அல்லது ஆடு மாடுகள் எல்லாம் நேர்ந்து விட்டு அதுகளெல்லாம் கொண்டு போயிட்டு வெட்டி பலி செலுத்தி, இல்லை அவங்கள்ட்ட புள்ளையவே கொண்டு போய் வெட்டி பலி செலுத்தினாலும் கூட அந்த மனுஷனுக்கு வந்து என்ன கிடைக்காது, ரட்சிப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. ஒரு மனிதனும் தன்னை ரட்சித்துக் கொள்ள ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது. ரட்சிப்பு என்பது அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ரட்சிப்பு வந்து கர்த்தருடையது. ஒரு மனிதனை அவர்தான் ரட்சிக்க வேண்டும். ஏன்னு சொன்னா மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்க நீதிமொழிகள் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பிக் கொள்ளுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பீங்கன்னு சொன்னா நீங்க பார்க்கலாம், அந்த மனிதனுடைய காரியங்கள் வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். அதானே முதலாவது வசனம் சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷனுடைய. மனிதன் வந்து திட்டமிடுவான். மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணணும் திட்டமிடுவான். ஆனா தீர்மானிப்பது வந்து கர்த்தர். நீ நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். சதானே, நாம பல திட்டங்களை கொண்டு வரலாம் உலகத்துல. எந்த திட்டங்களை நாம கொண்டாந்தாலும் தீர்மானிக்க கூடியவர் யார் அப்படின்னா கர்த்தர். இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. உலகத்திலே என்னை விட ஒருத்தர் என்ன செய்ய பணக்காரங்க கூட நினைச்சிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான் உலகத்துல. சரி, ஆனா யாரையுமே தங்களுடைய இலக்கை நோக்கி கடைசி வரைக்கும் முன் செல்வதற்கு கடவுள் ஒருபோது இடம் கொடுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவனுக்கு மிஞ்சினவர் கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது அவன் என்ன செய்ய வேணும், அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதுக்காக தேவன் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்யறது இல்லை, அந்த உலகத்துல அனுமதிக்கிறது கிடையாது. சரி, மனுஷனுடைய வழிகளில் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவையா இருக்கும். மனுஷனுக்கெல்லாம் அவனுக்கு எல்லாம் தோணுது அந்த வழிகள்லாம் அவனுடைய பார்வைக்கு சுத்தமாக இருக்கும். ஆனா கடவுள் வந்து என்ன பண்றாருன்னா ஆவிகளை என்ன செய்யறாரா, நிறுத்து பார்க்கிறார். அப்ப என்ன இருக்குன்னா அந்த அந்த சிந்தனைகளை நிறுத்து பார்க்கக்கூடியவர், நிறுத்துற சரியா இருக்குதா, சமமா இருக்குதா, நிறை குறைவா இருக்குதான்றதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அப்ப அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த வழிகள் எவ்வளவு சுத்தமானவைகள். சரிதானே? அந்த எந்தெந்த வழிகளில் போனா மனிதன் சிக்கிக் கொள்ளுவான், பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வாங்கிறதெல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா ஒழுக்கம், அதாவது ஒழுங்கற்ற நிலையில வாழக்கூடியவர்களுக்கு, சரி, தொய்ந்து போய் இருக்கக்கூடிய ஜனங்கள், சிதறப்பட்ட ஜனங்கள், இவங்க எல்லாத்தையும் அவருடைய மந்தைக்குள் கூட்டி சேர்த்துட்டு சொல்றார் வந்து, உனக்கென்று ஒரு காரியத்தை நீ செய்ய விரும்புகிறாய், ஆனால் அதை முதலாவது கர்த்தரிடத்துக்கு ஒப்புவி. முதல்ல கர்த்தருக்கு என்ன செய்யணும், அதை ஒப்புவி. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிறேன், இது உனக்கு சித்தமானால் இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. இப்ப நாம திட்டமிடுவோம், ஆனால் தீர்மானிக்கிறது யார்? கர்த்தர். உன் நினைவல்ல என் நினைவு, உன் வழிகளில் அல்ல, உன் வழிகள் அல்ல என் வழிகள். அப்ப அவருடைய நோக்கத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும், நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சாரி, நல்ல கவனிங்க. அப்ப கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், அந்த உலகத்தில் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் என்ன செய்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். ஏன் தீங்கு நாளுக்காக துன்மார்க்க? ஆண்டவருக்கு சில விஷயத்தை ஒப்பு கொடுக்காம அவர் எங்க மேல பரிதபிச்சு அவருடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்து தன்னுடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுத்ததுக்கு பிறகு நான் அவருடைய யோசனையை கேட்காம போனா நான் யாராக மாறி விடுகிறேன்? நல்லா யோசிங்க. அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம என் விருப்பத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் அப்படின்னா நான் யாரை மாறுறேன் அப்படின்னா நான் துன்மார்க்கனாக மாறுகிறேன். அதாவது நான் என்ன செய்யறேன், மீறுதல்களுக்கு உட்படுகிறேன். மீறுதல் உட்படுகிற பொழுது எனக்கு என்னுடைய காரியங்கள்ல தீங்கு செய்யும்படி சொன்னானே துன்மார்க்கர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, என்னை சுத்தி இருப்பாங்க. ஏன் கர்த்தருக்கு உன்னுடைய வழியை நீ ஒப்புவிக்கல, நீ உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நீ ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்ட, நீ செய்துட்ட, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை உடைய வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை நீ பார்த்துக்கொள்ள அப்படின்னு சில துன்மார்க்கர்கள் நமக்கு எதிராக சில காரியங்கள் என்ன பண்ண துவங்கிடுவாங்க, செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். நல்ல கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 5ஆம் வசனத்தை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். மனமேட்டிமை இந்த உலகத்திலேயே ஆண்டவருக்கு பிடிக்காத, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் என்னது, மனமேட்டிமை, மேட்டிமையாக நடந்து கொள்வது. அப்ப எனக்கு எல்லா அறிவும் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லா திறமைகளும் இருக்கு, நான் படித்தது எனக்கு போதும், அனுபவம் நான் அநேக காரியங்கள் என்னுடைய பார்க்க என்ன செஞ்சேன், நான் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சார், இதெல்லாம் போயிட்டு ஊழியக்காரர்கிட்ட போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, இதெல்லாம் நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு தான் தெரியுமே நமக்கு இந்த விஷயத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அனுப்பினா நம்ம என்ன செஞ்சிடுவோம், போயிட்டு அதை செஞ்சு சாதிச்சுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி நினைக்கிற ஒவ்வொரு மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள் என்று மிக தெளிவாக அவர் என்ன செய்றாங்க சொல்லுகிறார். அப்ப ஆகவே ஆண்டவர் எங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், ஆடுகள் வந்து தன் சத்தத்துக்கு என்ன செய்ய வேணுமா, செவி கொடுக்க வேணும். ஆடுகளுக்காக தன் ஜீவனை ஏன் கொடுக்க விரும்புகிற அப்படின்னா, அந்த ஆடுகளை வந்து ஆடு என்ன பண்ணணும். உதாரணம் நல்லா கவனிங்க. ஒரு புதருக்குள்ள, ஒரு முள்ளு புதருக்குள்ள போய் ஒரு ஆடு வந்து இணைஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. ஆடை மேய்ச்சிக்கிட்டு போறாரு ஒரு ஆட்டு மேய்ப்பர், ஒரு ஆடு போய் விழுந்துருச்சு. விழுந்த உடனே இந்த ஆடு குட்டி எப்படியா ஆடை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, எட்டி பாப்பா செல்வம் புதரு உள்ளுக்குள்ள வந்து முள்ளு உள்ள போனா என்ன நடந்துடும் பார்த்து நான் குத்தப்பட்டுருவேன் அப்படின்ட்டு நினைச்சான் அப்படின்னா அந்த புதருக்குள்ள என்ன செய்ய மாட்டான், இறங்க மாட்டான். ஆனா ஆடு மேல அன்புள்ளவன் என்ன செய்வான், உடனடியா அதுக்குள்ள உடனடியாக என்ன செஞ்சிருவான், இறங்கிடுவான். இறங்கி அந்த முள்ளில் எல்லாம் குத்தி தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டு அந்த ஆடை எப்படி நினைஞ்சிருவான், காப்பாற்றிடுவோம். இதே தான் ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார் வந்து, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் மீட்டெடுக்கும்படி தன்னுடைய ஜீவனை என்ன செய்ய எங்களுக்காக பலி செலுத்துகிறார். அதுக்கு காரணம் கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்பதை உணர வேண்டும்.
அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் எனக்கான வாசல், எனக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவர். அந்த வாசலுக்குள் உள்ள பிரவேசித்தார். அவர் என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சல் என்ன செய்வானா, கண்டடைவான். இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை. சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் என்னை விட்டு என்ன செஞ்சிருது, என்னை விட்டு வெளியேறுது தானே. யாராவது சாப்பிட்டு போறாங்க, என் பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்துக்கு சாப்பிட்டு கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய வாழ்க்கையை நீ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொடுக்கிற பொழுது, அவரை நீ முழுவதுமாக விசுவாசிக்கிற பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மேய்ச்சல் உண்டாகும். என்ன உண்டாகும் உனக்கு? மேய்ச்சல். மேய்ச்சல் என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம் என்ன செய்யணும், உண்டாகும். அந்த ஆசீர்வாதம் உண்டாகுவதற்கு நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, உன்னை ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாழ்க்கை நீ என்ன செய்ய வேண்டும், நீ விசுவாசிக்க வேண்டும். நீங்க வாசிங்க ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினால நீ என்ன செய்யணும், அறிக்கையிடணும். எப்படி? தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று. தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார். மருத்துவர்னா என்ன அர்த்தம்? செத்து போனவர்களோடு அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. நல்ல கவனிங்க. அப்ப செத்து போனவர்களோடு கூட அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்ற நேரம், அப்ப இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது 3 பேர் என்ன செஞ்சாங்க, மொத்தமாக அறைந்தார்கள். அப்ப பக்கத்துல 2 கல்லர்கள். இவரும் அங்கே நடுவில் அறையப்பட்டார். அவங்களும் செத்து போனாங்க, இவரும் என்ன செஞ்சார், செத்து போனார். ஆனா உயிரோடு எழும்பினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள் என்ன செஞ்சார், உயிரோடு எழுப்பினார். யார் அவரை உயிரோடு எழுப்பினார் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் என்ன செய்யணுமா, விசுவாசிக்க வேண்டும். அவனை சொன்ன முன்னதாகவே சொன்ன நாம் ஆராதிக்கிற தேவன் திருத்துவ தெய்வம். அப்படின்னா 3 தெய்வங்கள் கொண்டவர். அப்படின்னா பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன் என்று சொல்லிக்கிறாங்க. நல்ல கவனிக்க. ஒரு முக்கோண சேப்பை எடுத்தீங்கன்னா அது 3 பக்கங்களை உடையது. அந்த 3 பக்கங்களை உடைய ஒரு பொருள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்கள் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியான தேவன் என்று சொல்லி 3 தெய்வத்துவம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்ப பிதாவாகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் ஒரு அவதார புருஷராக இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்துவாக என்ன பண்ண பிறந்தார். ஏன் என்று சொன்னால், இந்த உலக எல்லா மனிதனுடைய பாவங்களையும் தன் மீது சுமந்து கொண்டு அந்த மனிதர்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப பிதாவாகிய தேவனை குறித்து ஆதியாக புத்தகத்தில் நாங்கள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, பிதாவாகிய தேவன் எப்படி இருந்தாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆவியான எப்படி இருந்தாலும் ஜலத்தின் மேல் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு. ஏன்னா அவருக்கு உருவமே இல்லை, பிதாவாகிய தேவனுக்கு உருவமே இல்லை. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்தி சரியான சட்டங்களை வழிநடத்துகிற தெய்வம் என்று அவர் வேதத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கும் உருவம் கிடையாது. நல்ல கவனிங்க, அவருக்கும் உருவம் இல்லை. அப்ப நாங்க கண்ட உருவம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உருவத்தை தான் என்ன பண்ணிக்கிறாங்க, கண்டிருக்கிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் மனிதனாக என்ன பண்ணிக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். அவர் தான் எல்லா மனிதருக்கும் தன்னுடைய ஜீவன் என்ன பண்ணிக்கிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவானவர் எத்தனை பேரை பிரதிபலிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனை பிரதிபலிக்கிறார், பரிசுத்த ஆவியான தேவனை என்ன பண்றாரு, எங்களுக்கு பிரதிபலிக்கிறார். அப்ப ஒரே நபர் என்ன பண்றாருன்னா, பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நமக்கு பிரதிபலித்து காண்பிக்கிற தெய்வமாக என்ன பண்றாரு, இருக்கிறார். நீங்க யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்புகிற பொழுது, அந்த யோவான் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல ஒருத்தர் கேட்பாரு, பிலிப்பு என்பவர் கேட்பாரு, என்ன கேட்பாரு, வாசிங்க 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். பிலிப்பு என்ற சீசன் என்ன பண்றான்னா, இயேசு கிறிஸ்து சொல்றான், ஆண்டவரே, பிதாவை நீங்க எங்களுக்கு என்ன செய்யுங்க, காண்பீங்க, அது எங்களுக்கு போதும் அப்படிங்கிறான். அப்ப போதும் என்கிறதான ஒரு காரியத்தை அவன் என்ன பண்றான்னா, பிதாவை காட்டிக்கிட்டே இருக்காரு. இயேசு கிறிஸ்து எப்ப பார்த்தாலும் பிதா என்ன பண்ணிருக்கிறாரு, பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பிதாவை காண்பிச்சுட்டா எங்களுக்கு போதும். அப்ப அதுக்கு என்ன மறு உத்தரவு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து, வாசிங்க. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தேன். எல்லாரும் வசனத்தை கவனிங்க. நீ என்னை அறியவில்லையா? பாருங்க கேள்வி. பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இதுதான் கேள்வி, கர்த்தருடைய கேள்வி. அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா,
பிதாவை காட்டு, எனக்கு போதும்னு சொல்றியே, இவ்வளவு காலமா நான் உங்களோட தானே இருந்தேன், அப்ப நீங்க இன்னும் என்ன செய்யல? நீங்க இன்னும் அறியவில்லையா? வாசிங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நல்லா கவனிங்க. இதைதான் நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே நபர், அந்த ஒரு நபரு கூட கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நாங்க பிதாவையும் கண்டுகொள்ளுகிறோம், பரிசுத்த ஆவியானவரையும் கண்டுகொள்ளுகிறோம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இதை சொல்ல அவன் எப்படிப்பட்ட மேய்ச்சலை கண்டடைய போறான் அப்படின்னா, உள்ள இயேசு கிறிஸ்து கூட போறவன் அது உள்ள பிரவேசிக்கிறவன் என்ன கண்டுபிடிக்க போறான் அப்படின்னா, அவன் பிதாவாகி தேவனுடைய அன்பையும் கண்டுகொள்ளுகிறான், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலையும் தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்றான், கண்டுகொள்ளுகிறான். இந்த ரெண்டு பேரையும் கண்டுகொள்ளும்படியான ஒரே பிரதிபலிப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவானவருக்குள் ஒருவன் உள்ளே பிரவேசிக்கிற பொழுது அவன் ஒருவனாக இல்லை, அவன் சாதாரணமான ஆசீர்வாதம் இல்லை அவனுக்கு கிடைக்க போறது. பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு என்ன செய்கிறது? என்ன பிதாவாகிய தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் பாவம் செய்த ஆதாமை அந்த தோட்டத்திலிருந்து என்ன பண்ணிட்டாரு? வெளியே விரட்டிட்டார். எங்க இருந்து விரட்டி விட்டாரு? ஏதோ தோட்டத்தை விட்டு நினைச்சிட்டாரு, வெளியே விரட்டி விட்டுட்டார். விரட்டி விட்டுட்டா அந்த ஆதாமை மறுபடியும் பிதாவினிடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மொத்த சமாதானக்காரராக அந்த சமாதானத்தை பண்ணி பிதாவினிடத்துக்கு அந்த ஆதாமை கொண்டு போவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தன்னை வழியாக என்ன செய்யறாரு? அந்த ஆண்டுக்கு முன்பதாக ஒப்புக் கொடுங்க. அப்ப அவர் ஒரு பாலமாக இருந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஆதாமை மறுபடியுமாய் பிதாவினிடத்துக்கு என்ன செய்ய கொண்டு போய் சேர்க்கிறார். இதைத்தான் ஆண்டவருக்கு செய்ய நல்ல கவனிங்க. அப்ப நாம எல்லாம் ஏன் பிதாவாகிய தேவனிடத்துக்கு நாங்க போக வேண்டும் சொல்லி பார்க்கும் பொழுது என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய உள்ளத்துல விசுவாசிப்பனா, அவரை விசுவாசிக்கும் போது நீ யாராக மாறுகிறாய் சொல்லி ஒரு பெரிய ஒரு பொறுப்பை, ஒரு பெரிய ஒரு பதவியை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கிறார். யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, தேவனுடைய அதாவது பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச உடனே இந்த ஆதாமை இந்த உலகத்தில் மண்ணினால உருவாக்கின பிதாவாகிய தேவனுக்கு நாம எல்லாரும் பிள்ளைகள் ஆகுகிறோம் என்றுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க இல்லையா? இதுதான் நாங்க எபேசி புத்தகத்தில் நாங்க 1வது வசனத்தில் நாங்க வாசிக்கிறோம். அதாவது எபேசி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நாங்க வாசிக்கிறோம். சானே எவ்வளவு அருமையான வசனத்தை நாங்க வாசிக்கிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, சானே 6ஆம் வசனம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் கொடுத்திருக்கிறார். அப்ப நல்ல கவனிங்க, தேவன் அதாவது பிதாவாகிய தேவன் தமது தயவுள்ள சித்தத்தினாலே நம்ம எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க செய்து, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம எல்லாரும் யாராக மாறோம்னா அவருக்கு சுவிகார புத்திரர்களாக மாறிவிடுகிறோம். இதுதான் சொன்னேன், நானே வழி, என் வழியா நீ உள்ள பிரவேசி, நீ ரட்சிக்கப்படுவ. நீ ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்லாம நீ மேய்ச்சலை கண்டடைவ. மேய்ச்சல் என்ன அப்படின்னா, நீ பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய பிதாவாகிய தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றப்படுகிற. யார் மூலமாக மாற்றப்படுகிற? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நீ மாற்றப்படுகிற. அப்படி விசுவாசிக்கிறவர்களுக்கு இன்னொரு காரியத்தை என்ன பண்றாரு நீங்க வாசிக்கிற பொழுது நல்ல கவனிங்க. சாரி 14ஆம் வசனம் 13-14 வசனம் பாருங்க. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறீர்கள். இப்ப என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னும் வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறவங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிதாவுடைய பிள்ளைகளாக என்ன செய்யப்படுறாங்க? மாற்றத்தை பெற்றுக்கொள்றாங்க. பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் மாற்றத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்களுக்கு என்ன பண்றாருன்னா, பரிசுத்த ஆவியினால சீல் குத்துறாங்க. பரிசுத்த ஆவியினால என்ன பண்றாங்க? சீல் குத்துறாங்க. மனுஷர்களுக்கு தெரியாது இவன் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இவெல்லாம் யார்? என்னுடைய பிள்ளைகள் என்று அவருக்கு தெரியும். நல்ல கவனி, நாமெல்லாம் சும்மா சாதாரணமான மக்கள் கிடையாது. சீல் குத்தப்பட்டவர்கள், முத்திரை போடப்பட்டவர்கள்,
சரி, அப்ப முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம இருக்கிற இடங்கள்ல, நம்முடைய வீட்டுல, நம்ம சுத்தி இருக்கிற தேசங்கள்ல நாம தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற வேலை செஞ்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு இயேசு கிறிஸ்து ஒரே நபராக வந்து தனது ஜீவனை நமக்காக பலி செலுத்தி அந்த பலியின் ஊடாக என்னை எங்க கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவனிடத்துக்கு சேர்த்திருக்கிறார். பிதாவாகிய தேவனை அவருக்கு மட்டும் தகப்பனாக கொள்ளாம என்னையும் அவருடைய பிள்ளையாக என்ன பண்ணுகிறாரு, ஏற்படுத்தி விட்டிருக்கிறார். அவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணது மட்டும் இல்லாம நான் இந்த உலகத்திலிருந்து எடுபடும் நாள் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரை அவர் என்ன பண்ணுகிறார் எனக்காக கொடுத்து, என்னை அவர் எப்பொழுதும் என்னை பாவம் என்னை அணுகாதபடி, தீங்கு எனக்கு வராதபடி நாள்தோறும் அவர் என்ன பண்ணுகிறார், என்னை நடத்தி கொண்டிருக்கிற தெய்வமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் எங்க போய் பார்க்க முடியும்? எந்த மதத்துல பார்க்க முடியும்? எந்த மார்க்கத்தில் உங்களால பார்க்க முடியும்? மார்க்கமோ மதமோ எந்த விதமான மத வழிபாடுகளோ உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களுக்கு ஒரு மேய்ச்சலை கொடுக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஒரே ஒரு தனி நபரால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும். யார் அந்த தனி நபர் அப்படின்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து யாரால பிரதிபலிக்கிறார்? இயேசு கிறிஸ்து பிதாவை பிரதிபலிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் யாரை பிரதிபலிக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவரை பிரதிபலிக்கிறார். ஏன்னா அப்படி சொல்றாரு அப்படி பார்த்தீங்கன்னா, நான் போகிறது உங்களுக்கு என்ன செய்யும், அந்த நலமாக இருக்கும். நான் போவாட்டி உங்களுக்கு தேற்றவாளர் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டாரு. பாருங்க, வசனத்தை வச்சு பாருங்க. நீங்க வாசிங்க யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து நடத்துவார். நல்ல கவனிங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். நல்ல கவனிங்க. இங்க தெளிவா சொல்ற, நான் போனதான் அவர் வருவார். அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் போய் தான் என்ன பண்ணணும், பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணணும், இந்த உலகத்துக்கு அனுப்ப வேணும். ஏன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புனார்? பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது. ஏன்னா பாவத்துக்கு மீட்கப்பட்டுட்டேன். ஏன்னா பரிசுத்த ரத்தம் என்னை மீட்டுக் கொண்டது. நான் மறுபடி பாவத்தை என்ன செய்யக்கூடாது, என் வாழ்க்கையில் நான் செஞ்சிடக்கூடாது. பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். தேவ நீதியை குறித்து, தேவ நியாய தீர்ப்பை குறித்து எனக்கு என்ன செய்வார், வந்து எச்சரித்து புத்து சொல்லி நடத்துவார். அப்ப நான் போய் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், அனுப்புறேன்னு சொல்றேன். அப்ப இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நபரை மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து எங்களுக்கு முன்னோர்களாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இயேசு கிறிஸ்து நேருக்கு நேரம் என்ன மனசுல என்ன பண்ணிக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. சீசர்கள் அவரை கண்டிருக்கிறாங்க. சீசர்களுக்கு அவரை குறித்து தேவன் என்ன பண்ணுகிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப ஒரே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்னா, பிதாவாகி தேவனையும் நமக்காக தகப்பனாக கொடுத்திருக்கிறார். தேற்றரவாளனாக பரிசுத்த ஆவியானவரையும் நமக்காக என்ன பண்ணுகிறார், கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து, இல்லையா? எங்க வாசிச்சோம்? ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்து உன் வாயினால நீ என்ன செய்யப்பட வேண்டும், நீ அறிக்கை செய்ய வேணும். அறிக்கை செய்யாதவர்களுக்கு அந்த ரட்சிப்பு கிடையாது. நீ நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன்னு சொல்றதுக்கே ஒரு மாதிரியான நிலைமை இருக்கு. இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறாங்க. எப்படி விசுவாசிக்கிறீங்க? அவரை மரித்தோரிலிருந்து என்ன செய்கிறார், பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் என்ன செய்வார், ரட்சிக்கப்படுவா. அவ்வளவுதான். மிக தெளிவாக தேவன் சொல்றார், நீ உனக்கு ரட்சிப்பு வேணும்னா ஒரே ஒரு காரியத்தை பண்ணு. எப்படின்னா, மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை யார் எழுப்பினது, பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசிச்சாலே நீ என்ன செய்வ, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவ. ரட்சிப்பு என்பது உபவாசத்தினால கிடைக்காது, நாங்க செய்கிற கிரியைகளினால கிடைக்காது, எங்களுடைய பிரயாசத்தினாலே எங்களுடைய செயல்பாடுகளினாலேயோ எங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. சாரி, விசுவாசிப்பது கூடாக தேவ கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட முடியும். நான் விசுவாசிச்சா தேவ கிருபை என்ன பண்ணும், என்கிட்ட வரும். அந்த கிருபையினால என்ன பண்ணுவேன், ரட்சிக்கப்படுவேன் என்பதை மிக தெளிவாக வேதம் என்ன செய்யப்படுது. எபேசியர் புத்தகத்தில் நீங்க 2ஆம் அதிகாரத்தில் வாசினா வசந்த வாசி வச்சு பார்க்கலாம். எப்படி சொல்றாரு, வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. எப்படி வாசிங்க? அக்கிரமங்களில் மற்றவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க. கிருபைதான் உன்னுடைய வாழ்க்கை ரட்சிப்பை கொடுக்க முடியும். எனக்கு என்னை ரட்சிப்பு எனக்கு நான் கொடுத்துக் கொள்ள முடியாது.
எந்த ரட்சிப்பை எனக்கு தானே சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. என் தேவன் தான் என்ன செய்யணும், ரட்சிப்பு வேணும். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களையும் தன்னுடைய மந்தைக்குள் கூட்டி சேர்ப்பதற்கு தேவன் விரும்புகிறார். ஏன், என்ன காரணம்? அந்த மந்தைக்குள் இருக்கிறவர்களை மேய்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நான் மேய்க்கப்படுவேனாகில் நான் தொய்ந்து போயிருக்க மாட்டேன், நான் சிதறப்பட்டு போய் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் வாழ்க்கையில் வந்தா குடும்ப ஜீவியம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைவி எல்லாம் எங்க இருப்பாங்க? ஒரு இடத்து கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு அருமையான குடும்பமாக இருந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பினை கர்த்தர் என்ன செய்வார்கள், ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த போதும் என்ற மனசை கொடுத்துருவார். எனக்கு இருக்கிற ஒரு பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியான தேவன் இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து என்னும் குமாரனாகிய தேவன் இருக்கிறார். சாமி, அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்தை எங்களுக்கு கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அதானே? அப்ப நல்ல கவனிங்க, நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவனை கொடுத்ததுனால தான் எனக்கு ரட்சிப்பை கத்தனை பண்ணிக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு தனி நபர் மூலமாக மட்டும்தான் ரட்சிப்பு கிடைக்கும். உலகத்தில் பல விதமான வழிபாடுகள், பல விதமான மார்க்கங்கள் ஒருபோது எங்களுக்கு ரட்சிப்பு என்ன செய்யாது, கொடுக்கவே கொடுக்காது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பிதாவானவரை காட்டுவார். அவர் விசுவாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார். சரி, இதெல்லாம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நல்ல கவனிங்க. சரி, யோவான் 14 நீங்க வாசிக்கிற பொழுது 23 வசனம், ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனின் என் பிதா அன்பாய் இருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். இவ்வளவு அருமையான வசனத்தை பேசுறார். ஒருவன் என்ன அன்பா இருக்கியாப்பா, சரி, அவன் என்ன செய்ய என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவேன். நீ என்ன கற்பனை கை கொண்டீங்கன்னா உன் மேல பிதாவான அன்பா இருப்பாது. நாங்கள் 3 தேவர்களா, பிதாவாகிய தேவனாக, குமாரனாகிய தேவனாக, பரிசுத்தவாகிய தேவனாக உனக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம். அவ்வளவு தெளிவான வாக்கு தத்தங்களை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கை கொள்ளாத வசனத்தை கை கொள்ளாதவனுக்கு அந்த வாக்கு தத்தம் என்ன செய்யாது, நிறைவேறாது. நல்ல கவனி. அப்ப ஆகவே இன்னைக்கு நாம என்னத்தை நாங்க கவனிச்சு பார்க்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எல்லா மனிதர்களுக்கும் ரட்சிப்பு என்னும் ஒன்று வேணுமாக இருந்தால் அவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உள் பிரவேசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அவன் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு அங்கு ரட்சிப்பு வருகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனோட தனி நபராக இருக்க மாட்டான். அவன் பிதாவாகி தேவனை காணக்கூடியவனாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்குள்ள தன்னை ஒப்புவித்தவனாக, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக என்ன செய்வான், இருக்கும். அப்ப ஜீவனை கொடுக்கிறவர் என்ன பண்றாருன்னா, அது பரிபூர்ணமான ஜீவனுக்கு நேராக என்ன பண்றார், அவர் வந்து வழிநடத்துகிற தெய்வமாக. ஏன், மீட்கப்படும் நாளென்று ஒரு நாளையும் கர்த்தர்களுக்கு குறிப்பிட்டு அந்த நாளிலே தேவனங்களை மீட்டுக்கு நித்திய ஜீவனையும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுக்கிறார். ஆனபடினால தானே இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிற பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு வரும். அவருக்கு நீங்க பயந்து நடக்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அந்த ஞானம் உங்களை இந்த காரியங்களை அத்தனையும் கற்றுக்கொள்ள வைத்து உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேரம் என்ன பண்ணும், உங்களை வழிநடத்துகிறதாக இருக்கும். ஆகவே உனது துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுபவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சரி, வேற எங்களை துக்கத்துக்கு எந்த விதமான மருந்து உலகத்துல இல்லவே இல்லை. சரி, ஆகவே நான் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் விசுவாசித்து எங்களுடைய வாயினால் அறிக்கைப்படினோம் என்றால் எனக்கு ரட்சிப்பு உடனடியாக என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். கர்த்தர் தாமே உங்களுக்கு ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.